எவ்வளவு முட்டாள்தனமான கல்ச்சர் பாருங்க. நான் பிரத்யட்சமா சொல்றேன். இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்திருக்கு. நான் விளையாட்டு சோமபிரியால மேட்ரிமோனியலுக்கு அப்படி வந்திருக்கு. அது நான் பார்ஷியலி வெஜிடேரியன் அப்படி கேட்டா வெஜிடேரியன் மாதிரி வெஜிடேரியன் தான். டேய் அப்பா, பேரு நீ என்ன விட வச்சுக்கோ, உன்னை நாங்க வச்சுக்கிறதா இல்ல. வருதா சுவாமி, எந்த அளவுக்கு நாம கலாச்சாரத்துல மோசமாக விட்டு கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஷயமே ஆரகி ஓம்னு ஆரம்பிச்சிருக்க மாட்டார். ஒரு சுவாமி பாவம், அவர் சந்தியாவன மந்திரம் கூட ஒன்று மட்டும் கிடையாது. அவருக்கு என்னமோ வேதாத்தியனம் பண்ணணும்னு ஆசையாயிடுத்து. அங்கேருந்து ஒரு சுவாமியை பிடிச்சார். எனக்கு வேதாத்தியனம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, சரி சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அந்த சுவாமி அதை ஓம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். சுவாமி எவ்வளவு நாள் ஆகும் மொத்தம் அத்தியனம் பண்ணி முடிக்கிறதுக்கு? அடே அரி ஓமே இன்னும் சொல்ல பண்ணல, உனக்கு சந்தியாவனம் சொல்லி கூட பழக்கம் இல்லை, வாயில வார்த்தை வரலான்னு தெரியாது, எங்க சுரம் உட்காரும், நீ என்ன பாடுபடுத்துறேன்னு தெரியாது, சப்த காண்டா வேற எங்க இருக்கு, அதை ஆரம்பிக்கச்சவே பஸ்ல ஏறச்சவே டிரைவர் கிட்ட எத்தனை மணிக்கு வண்டி போய் சேர்ந்துருக்கோ இறக்கி விட்டுருவான் தெரியுமா? சென்டிமெண்டா எனக்கு முதல்ல வண்டி விட்டு அப்படின்னு. அந்த மாதிரி ஹரி ஓம்னு ஆரம்பிக்கச்சேவே எப்ப முடிப்ப அப்படி சந்தேகம் கேட்டா, அது போல காலக்ஷேபம் பண்ண ஆரம்பிக்கிறது ஐயோ சந்தேகம், என்னென்னமோ சந்தேகம் வரும். அதாவது அந்த சந்தேகம் எப்படி இருக்கு தெரியுமோ, காலக்ஷேபத்துல சொன்ன விஷயத்தை தவிர்த்து மொத்த எல்லா விஷயத்துலையும் சந்தேகம். அதான் சுவாரஸ்யம். அது என்ன மாயமோ தெரியல, என்ன விசேஷமோ தெரியல, சொல்ற விஷயத்தை தவிர்த்து மொத்த எல்லாத்துலயே சந்தேகம் கேட்கலாம். உனக்கு இப்ப சுவாமி தேசிகனுக்கு சுவாமி சர்வதந்திர சுதந்திர கவிதாரிகை சிம்மம்னு பெருமாள் திவ்ய தம்பதிகள் விருது கொடுத்தான். உடனே 4 பேர் அங்க இருந்து உனக்கு எப்படி விருது கொடுக்கலாம், அது என்ன பண்ணுவான், அது எப்படி பெருமாள் கொடுத்தாருன்னா சரியா போயிடுமா, உனக்கு யோகியம் இருக்கா, உனக்கு கெப்பாசிட்டி இருக்கா, உயிரை கத்தி அவங்கள பண்ணாலும் தேசிகம் சொன்னார் பாரு, நான் என்னமோ போட்டுக்கல, பெருமாள் கொடுத்தான். கொடுத்தவாளை போய் கேட்கணுமா, என்ன போய் கேட்கணுமா, போய் அங்க போய் கேட்கணும்னு அதெல்லாம் முடியாது, நீ புத்தகம் எழுதணும். சரி எழுதுறேன், ஓட்டிக்கோசரம் எழுதல, இப்படியாவது பெருமாள் பேர்ல ஒரு ஸ்தோத்திரம் வாங்கணும், வந்துட்டு போட்டோம், நான் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு தேசியம் என்ன பண்ணார், பாதுகாசாஸ்திரத்தை அருள் செய்தார். ஒரு சின்ன ரெக்கக்னிஷன், ஒரு சின்ன அக்செப்டன்சி, ஒரு சின்ன அப்ரிசியேஷன், அதை அவன் எதிர்பார்ப்பான். நமக்கும் நாளைக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நாம இன்னொருத்தர் சின்னதா ஒரு பாராட்டு தெரிவிச்சிட்டோம்னா ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இது ஒரு பெரிய என்னது நமக்கு டிஃபீட் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியமே வேண்டாம். ராவணன் கூட எதிர இருந்த ராமனை அப்ரிஷியேட் பண்ணா சுவாமி யுத்தத்துல, அவனை விட நமக்குலாம் ஈகோ. ராவணன் கூட எதிர இருந்த பெருமாளை அப்ரிஷியேட் பண்ணான் யுத்தத்துல, தம்மன்னே ராகவம் வீரம் நாராயணவ ராமயம்னு, ஓ இவன் பெரிய ஆள்டா அப்படின்னா. அப்பேற்பட்ட ராவணன் கூட ஈகோ விட்டுட்டு ராமனை அப்ரிஷியேட் பண்ணிருக்கான்னு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் ரெகக்னிஷன் நம்ம கொடுக்குறவங்க என்ன கஷ்டம் வந்துருது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, அந்த மாதிரி நாம ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணிட்டோம்னா மேபி அவருக்கு நல்லது நடக்கலாமோ இல்லையோ, நம்மளால அவருக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கலாமே, அப்படி கூட பண்ணலாமே.